உங்கள் விஜய். ஆறுமுகத்தோட பாட்டி தான். தனலட்சுமி, அம்மா, தங்கராசு வந்துட்டாப்லையா? இன்னும் வரலம்மா. பேசினாப்லையா? ஆ, பேசுனாங்கம்மா. வேலை முடிஞ்சிருச்சா, சீக்கிரம் வரேன்னு சொன்னாங்க. சரிம்மா. காசா கொடுத்துருக்காங்களா இல்ல செக்கா கொடுத்துருக்காங்களா? அது காசா கொடுத்துருக்காங்கம்மா. ஆஹா, சந்தோஷம்மா. நாளை காலையில உனக்கு ஃபோன் பண்றேன், வந்துரு. சரிங்கம்மா. என்ன சொன்னாங்க ஆண்டி? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, எதுக்குமா கண் கலங்குறா? ஒன்றும் இல்லைம்மா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, டென்ஷன் ஆகாதீங்க. அங்கிள் வந்துருவாங்க. தெரியும்மா, தெரியும். அம்மா, அழுது உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. அந்த கடவுள் இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு. மெடிசன் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். பிரஷர் அதிகமா இருக்கு, மெடிசன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். 1 hourல கூட்டிட்டு போயிடலாம். சரி. அப்புறம் இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹார்ட் அட்டாக். மனசை ரிலாக்ஸா வச்சுக்க சொல்லுங்க. சரிங்க டாக்டர். சார், பேஷண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே சிஸ்டர். ஐயா, ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் பயந்துட்டு இருக்கீங்க. யாருக்காவது தகவல் சொன்னியா? சொல்லுங்க ஐயா. சொல்லாத பாலமுருகா, நடந்த எதையும் யாருக்கிட்டையும் சொல்லாத. நான் சொல்ல மாட்டேங்க ஐயா. சரி, வாங்க போலாம். நான் வரல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்கய்யா வரதட்சணை பணம்னு ராஜவேல் ஆத்தா கேட்குமே, நான் என்னையா பதில் சொல்லுவேன்? என் பொண்ணு கல்யாணம். சிட் ஃபண்ட்ல பணம் போன விஷயத்த யாருக்கும் சொல்ல வேண்டாம். அண்ணனையும் ஆத்தாவையும் எதையாவது சொல்லி நான் சமாளிக்கிறேன். கல்யாணத்துக்கு நாள் நெருங்குது. எத்தனை நாள் நான் போய் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி வர முடியும்? ஏதாவது ஏற்பாடு பண்ணலாங்க ஐயா, கவலைப்படாதீங்க. பாலமுருகா, இதுவரைக்கும் நான் கொடுத்த வாக்க என்னைக்குமே மீறினதில்லை. கையில் இருந்த கடைசி காசை பத்திரமா இருக்கட்டும்னு சிட் ஃபண்ட்ல போட்டு வச்சேன். போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பணத்துக்கு பிச்சை எடுத்தா என்ன என்ன நினைப்பாங்க? ஐயா, முதல்ல வீட்டுக்கு போலாங்க ஐயா. மனசு உறுதியா வச்சுக்கோங்க. நீங்க நல்லா இருந்தாதான் எல்லா விஷயமும் சரியா நடக்கும். தம்பி, ராஜவேலு நல்ல மனுஷன். அவரு என் நிலைமைய புரிஞ்சுப்பாரு. ஆனா அவங்க ஆத்தா பழைய காலத்து மனுஷி. பொண்ணை பத்தவன் களவாணி பைய எதையாவது பொய்ய சொல்லி தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு தப்பா பேசுவாங்க. நான் ஏமாந்து நிற்கிறேன்னு
நினைக்கவே மாட்டாங்க. ஏமாத்துறேன்னு நினைப்பாங்க. நீங்க யாரையும் ஏமாத்த போறதில்ல. நம்பிக்கை கைவிடாதீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். என் நம்பிக்கை எல்லாம் போச்சு பாலமுருகா, அழிஞ்சு போச்சு. ஐயா, நீங்க மனுஷங்களை நம்ப வேண்டாம், தெய்வத்தை நம்புங்க. தைரியமா என் கூட வாங்க, நான் உங்க கூட இருக்கேங்கய்யா. தனலட்சுமி பணம் எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் பாலமுருகா? செக் கொடுத்துருக்காங்க, டெபாசிட் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்கய்யா. 2 நாள் கழிச்சு பணம் கேட்டா வந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. எங்க இருந்து வரும்? எங்க இருந்தியா வரும்? வருங்கய்யா, வரும். நம்புங்கய்யா, நம்பிக்கையோட என் கூட வாங்க. என்னையா பாக்குறீங்க? என்ன உங்க மகன் சொன்னீங்கல்ல, உங்க மகன் சொல்றேன். தெய்வான கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம சிறப்பா நடக்கும். என்ன நம்புங்க. வீட்டுக்குள்ள போக பயமா இருக்கு பாலமுருகா. தைரியமா போங்கய்யா. தனலட்சுமி பணம் எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நாளைக்கு காலையில ஆர்டிஜிஎஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க. அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் சொல்லுங்க. என் அக்கௌண்ட்டுக்கு எப்படியா வரும்? வரும், நம்பிக்கையா போங்க. நான் எந்த துரோகமும் பண்ணதில்லை பாலமுருகா. எனக்கு ஏன் இந்த சோதனை? ஐயா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. தைரியமா போங்க, பணம் வந்துடும். நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு சொல்லியா? 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் காலையிலுக்குள்ள எப்படி? ஐயா, உங்ககிட்ட இருந்து போன் வரலன்னு பதட்டமா இருப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போங்க, எதுவும் நடக்காத மாதிரி பதட்டம் இல்லாம இருங்க. எப்படியா முடியும்? என்ன உங்க மகன் நீங்கல்ல, மகனை நம்பி போங்க. என் தங்கச்சி கல்யாணம் சிறப்பா நடக்கும். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதியா. ஆனா உன் முகத்தை பார்க்கறப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும்னு தோணுது. நான் வரையா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க போனீங்க? ஒரு போனும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பாலமுருகனாவது நாங்க இங்க இருக்கோம் அங்க இருக்கோம்னு சொல்லிருக்கலாம்ல. மதியானம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். கொஞ்சம் தண்ணி கூட. ஐயோ இருங்க. இந்தாங்க. போனக்காரி என்னாச்சு? ஐயோ, மெதுவா 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 குடிங்க. பணம் எங்க? கையில எதுவும் காணும். என்னங்க? பணம் நாளை காலையில நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். கையில தரலையா? அவ்வளவு பணத்தை எப்படிமா கையில தருவாங்க? காலையில பேங்க் போய் டிரா பண்ணிக்கலாம். அப்படியா? ஒரு 10-11 மணிக்குள்ள கைக்கு வந்துரும்ல?
ஏங்க வந்துருமா. அந்த பாட்டி நாள் முழுக்க என்ன பாடா படுத்திட்டாங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தரணுமா, பணம் வந்துரும்லன்னு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னங்க கேக்குறீங்களா? கேக்குறேம்மா. கடவுள் சரியான நேரத்துல காப்பாத்திட்டாருங்க. நான் அவங்க பண்ண இம்சை தாங்க முடியாம எல்லாரையும் நாளைக்கே வர சொல்லுங்க, பணம் வந்துரும், பட்டுவாடா பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். தனலட்சுமி, வண்டியில போயிட்டு வந்தது அலுப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு. சரிங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேணாம்மா. இருங்க. சட்டப்பையில என்ன மாத்திரை? உடம்புக்கு என்ன செய்து? மாத்திரை பாலமுருகன் தலைவலின்னு சொல்லி வாங்கினாப்ல, மறந்து போய் என்கிட்டே கொடுத்துட்டான். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க, சாதாரண தலைவலிக்கு இவ்ளோ மாத்திரையா? அதை எப்படி கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நீ இரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா எப்ப வந்தீங்க? உங்க போன் வராம அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அதான் வந்துட்டேல்லம்மா. நான் அம்மா கிட்ட அதத்தான் சொன்னேன். அப்பா எதையும் சொன்ன மாதிரி செய்வாரு, நீ ஏமா பயப்படுற? வேலைய நல்லபடியா முடிச்சிட்டு வந்துருவாருன்னு சொன்னேன். எல்லாம் நல்லா முடிஞ்சுச்சாப்பா? முடிஞ்சிருச்சுமா. அம்மா என்ன அடிக்கடி பயப்படாத, கவலைப்படாதன்னு சொன்னாங்க. நீங்க இருக்கிறப்போ நான் எதுக்கு கவலைப்படணும்? நீ போமா, அப்பா வந்துடுறேன். என்ன பண்றது? பாலமுருகன், என்னையா எங்க போன? ஒரு போன் இல்ல, ஒன்னும் இல்ல. தனலட்சுமி எங்களை எல்லாம் டென்ஷன் பண்ணிடுச்சு. பாலமுருகனுக்கு மத்தவங்களோட டென்ஷன் எப்பவுமே புரியாதுக்கா. அவர் எப்பவும் அவர் நினைச்சதுதான் செய்வாரு. என்னம்மா நீ பாலமுருகனோட பல வருஷமா பழகுன மாதிரி பேசுற? நான் தான் அவர் கூட சுத்தி இருக்கேனே, எனக்கு தெரியாதா? என்ன? ராமநாதபுரம் போயிட்டு வந்தனே. ஓ, என்னையா உன்னை இந்த புள்ள இந்த வாரம் வருது? வெண்ணிலா பெரிய ஆளுங்க நீ, அவங்க அளவுக்கு நாம சரியா இருக்க முடியுமா? அவங்கள தப்பே பண்ண மாட்டாங்க. வெண்ணிலான்னு பேர் வச்சதுக்கு இவங்களுக்கு கரெக்ட்னு பேர் வச்சிருக்கலாம். போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? முடிஞ்சிச்சு நீ. தங்கராஸ் அண்ணன் மாதிரி ஆளுங்க கூட போகும்போது எப்பவும் தொடர்பிலே இருக்கணும். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பயப்படும்ல. உங்க அண்ணன் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போனாருன்னு வை, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு போன்ல தகவல் வந்துகிட்டே இருக்கும். பாலமுருகன், நீங்க எப்பவாவது இப்படி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தகவல் சொல்லிருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படியா? இல்லையே. அது உனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, அவங்களுக்கு சகலமும் தெரியுங்க நீ. என்ன வெண்ணிலா? ஆமா. அப்ப வசதியா போச்சு. உங்க 2 பேரையும் ஒரே இடத்துல கட்டி போட்டா பிரச்சனையே வராது. தம்பி, இன்னைக்கு எல்லா ஆளுங்களுக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு பாட்டி சொல்லிட்டாங்க. எல்லா வேலைக்கும் ஆளுங்க வராங்க. நீ கார வீட்டுக்கு வந்துரு. சரிங்க நீ. தங்கராஸ் அண்ணன் தோட்ட வீட்ல இருந்து பணம் எடுத்துக்கிட்டு வரப்ப நீ கொஞ்சம் கூட வா. எதுக்கும் உஷாரா இருப்போம். காலம் கெட்டு கிடக்கு. ஓகேங்க நீ. நாங்க கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம். வெண்ணிலாவுக்கு ஏதோ வேண்டுதல் இருக்கா. நீ சீக்கிரம் ரெடி ஆகுமா?
வரேன்யா. சரிங்க நீ. ஏய், என்னடி? எனக்கு சாமி கிட்ட என்ன வேண்டுதல்னு தெரியுமா? தெரியாது. சும்மா யோசிச்சு சொல்லு. என்னவா இருக்கும்? எனக்கு யோசிக்கலாம் டைம் இல்ல. தெய்வான கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சா பாலமுருகனை பழனிக்கு கூட்டிட்டு வந்து மொட்டை போடுற சாமின்னு வேண்டிக்க போறேன். நான் எதுக்கடி ஓ வேண்டியதுக்கு மொட்டை போடணும்? என்ன பண்றது? எனக்கு ஏன் லைஃப்ல சிக்கின ஒரே ஆடு நீதான். உன்னதான் பலி கொடுக்கணும். வர ஆடு. ஆடா அடி. மொட்டை கன்ஃபார்ம். போயிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன உங்க மகன் சொன்னீங்கல்ல, உங்க மகன் சொல்றேன். தெய்வான கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம சிறப்பா நடக்கும். என்ன நம்புங்க. என்ன உங்க மகன் நீங்கல்ல, மகனை நம்பி போங்க. என் தங்கச்சி கல்யாணம் சிறப்பா நடக்கும். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதியா. ஆனா உன் முகத்தை பார்க்குறப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும்னு தோணுது. ஹலோ.